நம்ம மாட்ராய் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு லைவ் போட்டிருப்பாரு. அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரோ நான் லவ் பண்ண பொண்ணு வந்து என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, அதனால நான் கோவத்தில் ஃபோனை உடச்சி கையெடுத்துக்கிட்டேன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்து நம்ம ரவி ப்ரோ லைவ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லி ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஒரு சேட் அட்வைஸை கொடுத்துருப்பாரு. அந்த அட்வைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு மாட்ராய் ப்ரோ பிடிக்குன்னா மாட்ரவின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி விட்டு வந்துருங்க. சரி பார்க்கலாம் எத்தனை பேருக்கு மாட்ராய் ப்ரோ பிடிச்சிருக்குன்னு. சரி ஓகே, நான் இப்போ இந்த கிளிப்பை ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். தலைவா, இப்போ நீங்கள் வந்து இனி வந்து தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கணும். நீங்கள் போல்ட்டாக எனக்கு இதுக்கப்புறம் சம்பாதிச்சு ஃபேமிலியை நல்லா வச்சு, ஏன்னா ரொம்ப இப்போ ஆப்போசிட் வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணு ரொம்ப ரிச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போது அவங்க திங்க் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை நமக்கு கெட்டி தர மாட்டாங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு. ஸோ இனி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு போல்டான மேன் மாதிரி வாங்க. சரியா? எல்லாம் ஒரு வாரம் தான் ப்ரோ, எல்லாம் ஒரு வாரம் தான். லைக் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்களே, அந்த கையில் அடிபட்டது அந்த புண்ணெலாம் ஒரு வாரத்தில் ஆறிடும். இப்போ ஒரு சில இடத்துல வீட்டிலேயே பிரித்து வைப்பாங்கள்ல, அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒருத்தங்க செட் ஆகாமல் உங்களை விட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், விட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு சைடு வந்து நம்ம அப்படி என்னடா பண்ணிட்டோன்னு இருக்கோம். ஜிம்மு போகத்தல, சரியா? ஃபீல் பண்ணாதீங்க, ஜிம்மு போங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் தான் மனசுக்குள்ளே வரணும். நீங்கள் நல்லா ஸ்டெடியாக ரெடியாகி வாங்க, சரியா? ஈஸியாக நான் சொல்லிடுவேன் கைஸ், இப்படி பண்ணுங்கன்னு. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு, சரியா? அதனால் நான் வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க. இப்போ நீங்கள் யாருக்குமே துரோகம் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்படக்கூடாது, சரியா?